ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, களை எடுக்காததுனால தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா விளைச்சல் 30 to 35% வரைக்கும் கம்மியாகும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அது உண்மைதாங்க. களைகள் ஜாஸ்தி உருவாகிறதுனால உங்களுக்கு விளைச்சல் ரொம்பவுமே பாதிக்கப்படுங்க. இந்த களையை ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பல வழிகள் இருக்குதுங்க. இப்போ குறைஞ்ச நிலமை இருந்துச்சுன்னா வேலையாட்கள் விட்டு கை களை மூலமாகவே ரிமூவ் பண்ணிடலாங்க. இதுவே நிலம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இயந்திரங்கள் மூலமாக ரிமூவ் பண்ணலாங்க. இதனால் உங்களுக்கு டைம் மிச்சமாகுங்க. அப்படி இல்லாமல் மூடாக்கு முறையை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு களை கண்ட்ரோல் ஆகுங்க. அதாவது வைக்கோல் பரப்பி விட்டா இல்லைன்னா பாலித்தீன் கவரை போட்டு வச்சாலும் உங்களுக்கு களை கட்டுப்பாடாகுங்க. இதன் மூலமாக நீர் சேமிப்பும் ஜாஸ்தி ஆகுங்க உங்களுக்கு. அப்படி இல்லைனாலும் ரசாயனம் மூலமாகவும் களையை கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஆனால் இது கரெக்டான அளவு கொடுக்கலன்னா உங்களுக்கு பயிருக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அதை பார்த்து கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிக்கணுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் மாற்றி மாற்றி பயிரிட்டிங்கனாலும் உங்களுக்கு கலப்பு பயிர் போடுறதுனால உங்களுக்கு மண் வளமும் அதிகரிக்கும், களையும் கண்ட்ரோல் ஆகுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.